மக்களை மட்டுமே நம்பி எங்கள் தலைவர் பயணத்தை மேற்கொண்டுள்ளார் என்றும் மக்களும் சேர்ந்து இந்த தேர்தலில் தலைவர் மற்றும் வேட்பாளர்களுக்கு வெற்றியை தருவார்கள் எனவும் தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு அவர் தெரிவித்தார். சின்னம் அலாட் பண்ணிருக்காங்க, ஜெனரல் ஸ்கூல் கிடைச்சிருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கீங்க, எப்படி எடுத்து போறீங்க அடுத்த கட்டமான? இது எங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா இன்னைக்கு ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த மாதிரியான சூழ்நிலை இதுவரை தமிழகத்தில் இருந்தது. எப்படின்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஒரு கடைசி வீடு வரைக்கும் இன்று எங்களுடைய தலைவர் சென்றடைந்திருக்கிறார். எங்கள் தலைவர் இந்த 2026 தேர்தலில் முதல்வராக வர வேண்டும் என்று கடைக்கோடி இருக்கிற கடைசி மக்கள் வரை அனைவரும் ஆசைப்படுகிறார்கள். இது மக்களுக்கான அரசாக இருக்கும் என்று நம்புகிறார்கள். வருஷத்துக்கு ஒரு 500 கோடி சம்பாத்தியம் வேண்டாம், மக்களுக்காக வந்தேன்ற ஒரு திடமான முடிவை எடுத்த ஒரு தலைவருக்காக ஒட்டுமொத்த தமிழகமும் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கிறது. மக்களை மட்டுமே நம்பி எங்களுடைய தலைவர் இந்த பயணத்தை மேற்கொண்டார். மக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக எங்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய தலைவரின் வேட்பாளர்கள், எங்கள் தலைவர் நிறுத்தும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் ஒரு ஒட்டுமொத்த வெற்றியை தருவார்கள் என்பது எந்த மாற்று கருத்தும்.